Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் சென்னையில இருந்து மதுரை டிராவல் பண்ண vlog. என்ன பஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் டிராவல்ஸ் ஓட AC சீட்டர் ஸ்லீப்பர் பஸ். ஸ்ரீகுமரன் டிராவல்ஸ் பத்தி சொல்லணும் அப்படினா இவங்களும் ஃபின்ச் டிராவல்ஸும் வந்து சென்னை மதுரை ரூட்ல ரொம்ப நாளா இருக்குறாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை வச்சு ஆரம்பிச்சு டே அண்ட் நைட் சர்வீஸ் அந்த மாதிரி ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்களோட நம்பர் ஆஃப் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆன் டைம் டிபார்ச்சர், ஆன் டைம் அரைவல், அப்புறம் நீட் அண்ட் க்ளீன் பஸ்ஸு அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ நான் ட்ராவல் பண்ண அன்னைக்கு எந்த பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட புது 13.5 மீட்டர் பிரகாஷ் கெப்பலா மாடல் AC சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் தான். ஸோ என்னோட ட்ராவல் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் ஃபேர் வந்து 600 + GST இருந்துச்சு. நான் புக் பண்ணது வந்து சீட்டர் தான். ஸோ இவங்களோட போர்டிங் பாயிண்ட் வந்து கோயம்பேடு ரோகிணி தியேட்டர் சைடில் இருக்க A2B பக்கத்தில். நம்மளுக்கு ஈஸி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு நம்மளுக்கு அந்த மெட்ரோ ஏறினீங்கன்னா இங்கே இறங்கிக்கலாம் ஈஸியாக. ஸோ நான் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 10:30க்கே வந்து வண்டி ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. பேசஞ்சர்ஸும் ஏறிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ வண்டியோட டிபார்ச்சர் டைம் ஸ்கெடியூல் டைம் வந்து 11 PM டிபார்ச்சரு. பேசஞ்சர் டிலே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்துட்டேன். அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு சார்ஜ் போட்டு இருந்துச்சு. ஏசி சீட்ஸ் வந்து நல்லா ஒரு காரில் இருக்க சீட்ஸ் மாதிரி இருந்துச்சு. நான் ஏறும்போது சார்ஜ் போட்டு ஆன் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் ஆன் பண்ணாங்க. பர்த்துக்கு மட்டும் நம்மளுக்கு பில்லோ அதுக்கப்புறம் பிளாங்கெட்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியில் இருந்த அம்யூனிட்டிஸு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 11 o'clock. ஆனால் 11:10 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பேசஞ்சர் வரலன்னு சொல்லிட்டு வண்டி கிளம்பும் போது உங்களுக்கு சார்ஜ் போட்டுலாம் ஆன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ரெஸ்ட் ரூமே வந்து ரன்னிங்கில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு பேசஞ்சர் கேட்கும்போது. ஸோ கிளம்பி நாங்கள் அங்கேருந்து மதுரவாயல் வழியாக போரூர் பைபாஸ் வர்றதுக்கு வந்தோம். வண்டி வந்து ஒரு BS6 பஸ்ஸு. ஸோ ஸ்பீட் லாக் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சர்ப்ரைஸ் வந்து ஒரு 90 வரைக்கும் டச் ஆச்சு அந்த பைபாஸில் போகும்போது. அது ஆப்போட இஷ்யூவா இல்லை என்னன்னு தெரியல. போரூர் டோல்கேட் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் 11:27 11:32 PM வரைக்கும் இருந்துச்சு. வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகாமல் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஆன்லைனில் புக் பண்ணும்போது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்மோஸ்ட் சீட்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. அங்கே வண்டி நின்றுட்டு இருக்கும்போது கூட ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து ஏறினாங்க. ஸோ இதுதான் நாங்கள் போரூர் பைபாஸ்லேருந்து டுவர்ட்ஸ் பெருங்களத்தூர் போகிற டைம். இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து வண்டி மேக்ஸ் ஸ்பீட் 90 வரைக்கும் டச் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து ஒரு 75-80ங்கிற ஒரு ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பெருங்களத்தூர் ரீச் பண்ணும்போது டைம் வந்து 11:46 PM. கூடவே ஒரு ஆரஞ்ச் செலஸ்டா AC ஸ்லீப்பர் போச்சு. அதுக்கப்புறம் வண்டலூர் கிராஸ் பண்ணும்போது 12 o'clock. ஸோ கிளாம்பாக்கம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு ஒரு 10 minutes ஆச்சு. கிளாம்பாக்கம் உள்ளே போயிட்டு திருப்பி நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்தா 12:11 AM. நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி. ஸோ திருவண்ணாமலைக்கு வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் கூட்டம் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ்ஸஸ் ஆக்சுவலாக கம்மியாக இருந்துச்சு. ஆனால் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக ஆளுங்க நிறையா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரன்னிங்கில் பார்க்கும்போது MTC ஸ்பெஷல் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அங்கே. ஸோ இங்கே ஆரஞ்சு வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் உடனே எடுத்துட்டோம், உள்ளே பேசஞ்சர்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து திருவண்ணாமலைக்காக பேசஞ்சர்ஸ் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. SETC பஸ்ஸஸ்மே போட ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் இங்கே கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்பும்போது டைம் 12:11 AM. பரனூர் டோல்கேட் டக்குன்னு வந்துட்டோம். அங்கே வந்து லக்கி கிட்டா ட்ராவல்ஸ் ஒன்று பக்கத்தில் இருந்தாங்க. ஏதோ MTC ஸ்பெஷல் பஸ் திருவண்ணாமலை பஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. பரனூர் டோல் வந்து 12:35 AMக்கு நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர்டேக்ஸ் அந்த MTC பஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் SETC TNSTC பஸ்ஸஸ்ன்னு சில ஓவர்டேக்ஸ்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸோட ரூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு சென்னையிலேருந்து கிளம்பி விழுப்புரம், திருச்சி, மதுரை. ஸோ திருச்சி சைடில் பார்த்தா திருச்சி சிட்டி என்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் திருச்சி பேசஞ்சர்ஸுமே நிறையா இருந்தாங்க பஸ்ஸில். இவங்க வந்து பெரம்பலூர் பைபாஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல பிக்கப் இருந்துச்சு. இந்த பஸ் வந்து பேரின்பம் ட்ராவல்ஸ்னு ஒன்று நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். எந்த ரூட்டுன்னு தெரில, புது ஆப்ரேட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா திருவண்ணாமலை ஸ்பெஷல் MTC பஸ்ஸஸ்ஸு அவங்களெல்லாம் நாங்கள் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த பஸ்ஸோட ஸ்கெடியூல்டு ட்ராப் டைம் வந்து மதுரையில் 7:15 AM சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு டீசெண்டான டைமிங் தான். நம்மளுக்கு ரொம்ப 6 hours 6.5 hoursலாம் இல்லாமல் ஒரு 8.5 hoursங்கிற ஒரு ரன்னிங் டைம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு இந்த பஸ் ஸ்பீட் லாக்கில் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் 11 o'clock மேலே எடுக்கிறோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இல்லை. ஸோ ஆத்தூர் டோல்கேட் இது நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 1:31 AM. கூடவே வந்து MJT ட்ராவல்ஸ் ஒன்று இருந்துச்சு. அவங்கள எல்லாத்தையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா ஒன்று இருந்துச்சு.
ரெஸ்ட் ஆஃப் பிரேக் வந்துட்டு நம்மளுக்கு பெரம்பலூர் பைபாஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, கருப்பட்டி அல்வா கடை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் நான் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இருந்துச்சு, பட் ஆனால் அது எங்கேயோ உள்ளே இருந்துச்சு. அதனால் முக்கால்வாசி எல்லாருமே வெளியில் தான் யூஸ் பண்ணாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நிறைய பஸ்ஸஸ் நாங்கள் ஓவர்டேக் பண்ணதெல்லாம் எங்களை தாண்டி போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ஓவர்டேக்ஸ் கண்டினியூ ஆச்சு. இங்கேருந்து கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டோல்கேட்டு, அந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா விகேவி ட்ராவல்ஸ் எங்கள் கூட வந்துட்டு இருந்தாங்க. இந்த டோல் கிராஸ் பண்ணும்போது டைம் 4:10 AM. இந்த விகேவி ட்ராவல்ஸ் நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம், பட் ஆனால் எங்களுக்கு முன்னாடி எப்படி போனாங்கன்னு தெரியல. நான் மதுரை ரீச் ஆகும்போது அந்த வண்டி பேசஞ்சர்ஸை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாங்க. லேட் நைட் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். டுவர்ட்ஸ் திருநெல்வேலி சைடா இல்லை நாகர்கோவில் சைடா எங்கே போகிற பஸ்ஸுன்னு சரியாக தெரியல. பெரம்பலூர் பைபாஸ் அங்கே நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தா 4:26 AM போல் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அங்கே கொஞ்சம் ட்ராப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போனாங்க. திருச்சி க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30 AM கிட்ட ஆகிடுச்சு. அங்கே நிறைய பேசஞ்சர்ஸ் இறங்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசஞ்சர்ஸும் மேலே ஏறினாங்க. ஸோ நிறையா ஒரு நாய்ஸியான இது, கொஞ்சம் பேர்லாம் ஏறி இறங்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இது நாங்கள் அந்த விகேவி ட்ராவல்ஸை ஓவர்டேக் பண்ணது. இதுக்கப்புறம் இவங்க எங்களை எங்கே ஓவர்டேக் பண்ணுறோம்ல, நாங்கள் திருச்சி உள்ளே என்ட்ரி ஆனதுனால இவங்க பைபாஸில் போனாங்களான்னு தெரியல. இது அப்புறம் திருப்பி எம்ஜேடி ட்ராவல்ஸு. இது தமிழ் ட்ராவல்ஸோட பஸ் ஒன்று. நம்மளுக்கு அந்த பெரம்பலூர் பைபாஸில் நாங்கள் வரும்போது ஆப்போசிட்டில் டுவர்ட்ஸ் சென்னை போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு நேஷ்னல் ட்ராவல்ஸ், மதுரை பேஸ்ட் அந்த நேஷ்னல் ட்ராவல்ஸு. இது திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மதுரை அவுட்டர்கிட்ட ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. பஸ் வந்து சேம் அந்த ஒரு 75-80 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் தான் ஆப்பில் காட்டிகிட்டு இருந்துச்சு. டைம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 7:15ங்கிறது நம்ம கிளம்பும் போது ஒரு 10 minutes டிலே ஆனதுனால அந்த டிலே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பஸ் வந்துட்டு ஒரு 7:30 போல் ரீச் ஆகும்னு சொல்லி டிரைவர் இடையில பிரேக் அப்போ சொன்னாங்க. ஸோ அதே டைம் தான் நாங்கள் ரீச் ஆகும்போதும் ஆயிடுச்சு. ஸோ இது எங்களுக்கு முன்னாடி கிளம்புன ஒரு சிடிசியோட ஓவர்டேக். இது நாங்கள் ஃபைனலாக வந்து மேலூர் டோல்கேட் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் 7:16 AM. அதுக்கப்புறம் வண்டி வந்து ஒத்தக்கடை பைபாஸ் நினைக்கிறேன், அங்கேருந்து அப்படியே சிட்டி என்ட்ரி உள்ளே போனாங்க. அங்கே உள்ளே போகும்போது அந்தளவுக்கு டிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சல்லுன்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் ஃபைனலாக நாங்கள் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் வந்து 7:30 AMக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஸ்கெடியூல் டைம் 7:15 AM, பட் நாங்கள் ரீச் ஆனது 7:30 AM. இதுதான் அந்த சிட்டி என்ட்ரி போன ரூட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும், சூப்பராக இருக்கும் அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே வந்து நிறையா இந்த திருநெல்வேலி டிப்போ அப்புறம் மதுரை டிப்போ எஸ்சிடிசிஸ்லாம் கிளம்புனதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அங்கே விகேவி ட்ராவல்ஸ் நம்ம பார்த்தது. ஆப்போசிட்டில் பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக வந்து மாட்டுத்தாவணி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இறங்கின உடனே டிரைவர்ஸ்லாம் இறங்கி போயிட்டு டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸில் என்னோடய ட்ராவலு. மேக்ஸ் ஸ்பீடு வண்டி வந்து பார்த்திங்கன்னா 90 km/h வரைக்கும் போயிருந்தாங்க. டோட்டல் ஜேர்னி ஹார்ஸ் வந்து 8 hours 20 minutes இன்க்ளூடிங் பிரேக் எல்லாமே சேர்த்து. ஸோ ட்ராவல் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லீப் ஃப்ரெண்ட்லி. ஆனால் BS6 வண்டி என்னென்னு தெரில, ஒரு வைப்ரேஷன் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.